market outstanding போனா 2% best percentage என்னது 1%. Now you said that is market done its best? We don't need to worry about outstanding part. Outstanding of 2% ங்கிறது எப்பயும் நடக்க போகுது. Outstanding 2% ங்கிறது எப்பயும் நடக்க போகுது. பெஸ்ட்ங்கிறது எப்பயுமே நடந்துட்டு இருக்கிறது. போன மாசத்துல last 5 days எத்தனை 1% இருக்கு செக் பண்ணி பாருங்க. Nifty got more than last 40 daysல நான் சொல்றது more than 30 trades has fantastic 1% day. Is it clear to all of you? So இன்னைக்கும் Monday session இன்னும் next 1 or 2 daysக்கு this is the session to all of you. அதுக்கப்புறம் remaining live எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா you should get into the template. வாரம் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும் and நீங்க அதை சப்மிட் பண்ணிருக்கணும் and நீங்க இந்த end of the sessions குள்ள 15 sessions இருக்கு. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. Leftover session is 15 sessions. Within this sessions you will completely got the clarity of the market structures very clear. This is clear? இப்ப ஏன் market reverse ஆகுதுன்னு தெரியுதா? Can you able to understand now why market is reversed? இப்போ உங்க 1 hour low approach பண்றது is this difficult to all of you? Sure sir, demand reversalங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்ப நான் சொல்லி கொடுத்த தியரி இங்க அப்ளை பண்ணுங்க. Very important. What was your 1 hour high and low? Your 1 hour high and low formed for 1%. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுச்சு? Again market break down its 1 hour low percentage. 1 hour low வந்து break down பண்ண ட்ரை பண்ணுச்சு. Market done 20 paise as well as. ஆனா இப்போ market already it reaches some good percentage up to 1.3ங்கிறப்போ now market not ready for outstanding activity of 2. இது கிளியரா இப்ப சார்ட்ல தெரியுதா இல்லையா? இதுதான் என்னோட கேள்வி. இது சார்ட்ல கிளியரா தெரியுதா? இப்ப நீங்க கூட லைவ்ல இருக்கீங்க பாருங்க, விட்னஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்போ ஓபன் பண்ணுங்க உங்க 15 மினிட்ஸையும் 5 மினிட்ஸையும் மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கும் பாருங்க. இப்ப 30 மினிட்ஸ்ல டெசிஷன் எடுத்துட்டு இப்ப ஓபன் பண்ணுங்க சார்ட். Now your minds got very clear understanding. Yeah, perfect. இப்ப எங்கெங்கெல்லாம் உங்க ட்ரேட கிரியேட் பண்ணலாம்னா டே லோல கிரியேட் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1. டே லோ ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகுற இடம் கரெக்டா பாருங்க. நம்ம இண்டிகேட்டர்ல இருக்கு. டே லோக்கு நிறைய ப்ரொஃபிஷியன்சி வேணும். டே லோ வந்து எல்லாருக்கும் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. டே லோ எல்லாருக்கும் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஆனா நம்ம ட்ரேட் செட்டப்ஸ்ல இது பாசிபிள். எது பாசிபிள்? அழகா ஒரு கிரீன் கேண்டில், ஒரு 15 மினிட்ஸ் கிரீன் கேண்டில் வந்து 48,425 ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கா. இப்ப அந்த 48,425 லெவல்ஸ் இஸ் யோர் 1 hour low. இப்போ இந்த இடத்துல ஒரு கிரீன் ரெப்ரசன்ட் ஆயிடுச்சு. குயிக்கா நீங்க ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாமா? Is it clear or not? Guys, this is clear or not? I am giving clear information how to confirm the true reversal. This is the true reversal. அங்கேயுமே நீங்க ஒரு ரிவர்சல எந்த இடத்துக்கு மேல கிரியேட் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும் தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணுங்க. You will never ever lose this kind of clear trades. This is why I am asking you to do this homework. இப்ப எது ஹெல்ப் பண்ணும் மார்க்கெட்ல? இந்த ஹோம்வொர்க் ஹெல்ப் பண்ணுமா இல்ல சும்மா பிளைண்டா உட்கார்ந்துட்டு நான் ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுத்தேன் அதனால நான் வந்து எனக்கு பிரேக் டவுன் வொர்க் ஆக சொல்லுவாங்க. Is this clear understanding or is this clear understanding? Is this percentage cycle report of your homework helps you today to understand the market structure or not? இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் சூப்பர். தயவுசெய்து செஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து செஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் இஸ் now you have to cross check your potential of rejection and reversal. அது எப்படி செக் பண்றது? rejection potential check and reversal potential check. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அதை சொல்லுங்க. என்னோட ரிவர்சலோ ரிஜெக்ஷனோ எது வரைக்கும் பொட்டான்ஷியல் அங்கேயும் பெர்சன்டேஜ் தியரி தான் கிளப் பண்ண போறீங்க. This is clear or not?
la irukingla? Is the session goes in a good flow today? I'm giving you clarity about your rejection and reversals. நீங்க என்னோட ஃப்ளோலே இருந்தீங்கன்னா தான் சூப்பரா வர முடியும். அதுதான் நான் ஹோம்வொர்க்ஸ் கொடுத்தா பண்ணுங்கன்னு சத்தம் போடுறது. வாரம் 4 ட்ரேட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க தப்பு பண்றீங்கன்னா நல்லா சரி பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்றது. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் இன்சைட்ஸ். இப்ப அந்த ரிஜெக்ஷன் பொட்டன்ஷியலையும் ரிவர்சல் பொட்டன்ஷியலையும் நான் எப்படி செக் பண்றது? that is where questions arises. சரிங்க, நான் ரிவர்சல் செக் பண்றேன். என் ரிவர்சல் எது வரைக்கும் போகும்ன்ற கிளாரிட்டியும் என்னோட ரிஜெக்ஷன்ஸ் எது வரைக்கும் போகலாம்ன்ற கிளாரிட்டியும் நம்மள ஒரு கிளியர் ட்ரேட் எடுக்க வைக்கும். இப்ப இந்த ரிவர்சல் எது வரைக்கும் போகலாம்ன்ற அசம்ப்ஷன்ஸ் வரலாமா? This is clear to all of you? Can you able to understand? Sir, இந்த டாபிக் தவிர வேற யாராவது கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னா நீங்களே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெளியே போயிருங்க சார். ஏன்னா many of my students wait for my major core concepts. நான் நிறைய ஹெல்ப் பண்ண விரும்புறேன். unnecessary கொஸ்டின் கேக்குறவங்க நீங்களே டிஸ்கனெக்ட் ஆகி வெளியே போயிருங்க. ரெக்கார்டிங்ஸ் இருக்குல்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களை தொந்தரவு பண்ணாது. சரிங்களா? unnecessary கொஸ்டின்ஸ் கேக்குறவங்க, நான் சப்ஜெக்ட் இவ்வளவு கிளியரா பேசிட்டு இருக்கேன், தேவையில்லாம ரிஜெக்ஷன் வரீங்க. Come on guys, you listen. எப்போ உங்களுக்கு சரண்டரன்ஸ்ங்கற வார்த்தைக்கு விட கிடைக்குதோ அன்னைக்கு மொத்தமும் கிடைச்சிடும். கவலைப்படாதீங்க. See, this is the understanding you should have. One more time நான் சொல்றேன், my dear students, please listen it very carefully. Market would have 1 hour high and low today. That is where you can able to win today's market. Please understand. Market would have 1 hour high and low and it is formed up to 1%. என்னோட பெஸ்ட் பெர்சன்டேஜ் ஆக்டிவிட்டி ஆஃப் பேங்க் நிஃப்டி என்ன அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். மை பேங்க் நிஃப்டி பெஸ்ட் பெர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு 1.5ங்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பேங்க் நிஃப்டி இப்போ குழங்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் இப்ப நான் அக்டோபர்ல இருந்து மார்க்கெட் பாக்குறப்போ மார்க்கெட் 1ல இருந்து 1.5ங்கிறது ரொம்ப ஆவரேஜா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. லீஸ்ட் ஆக்டிவிட்டிங்கிறது இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 60 பைசா. அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டிவிட்டிங்கிறது 2.5%. அப்ப மார்க்கெட் இன்னைக்கு என்னோட அவுட்ஸ்டாண்டிங்க்கு ரெடி ஆகணும்னா இங்க வரைக்கும் வரும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். From my opening, if the market is ready for outstanding percentage, market should come up to this. But market stops where? Market stops where? This is where. Market stops at my best percentage activity at 1.2. Can you able to understand guys? Now, இப்போ என்னோட ரிவர்சல் பொட்டன்ஷியல், that's where my decision lies. இப்போ ஒரு ட்ரேடரா இப்போ என்னோட 1 hour high and low சுத்தி இருக்கிற percentages என்ன? Very important. என்னோட 1 hour lowவுக்கும் 1 hour highக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டோட 1 hour highக்கும் lowக்கும் 1% இருக்கிற பட்சத்துல என்னோட ரிவர்சல் முதல்ல இந்த டிமாண்ட டெஸ்ட் பண்ணும். ஒருவேளை நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் வரும். அவுட்ஸ்டாண்டிங் ரிவர்சல்னா இது வரைக்கும் வரும். இல்லையோ? Clear guys? That's why I ask all of you to concentrate 3 levels of the market. Now look at to compare this chart with you. Your chief, how much clarity we are giving. இது எந்த கம்பெனியும் பண்ண முடியாது. I bet you guys. யாராவது மார்க்கெட் இப்படி கோடு போட்டு உங்களுக்கு காமிப்பாங்களா? அதுவும் ஸ்ட்ரிக்ட்டா சொன்னேன். Concentrate only these levels. Only these levels. Please note it down. If you people truly concentrate 48,420 levels of Bank Nifty and 48,729 levels of Bank Nifty, what was your level guys today? 48,729 levels of Bank Nifty done 80 paise and 49,420 levels of Bank Nifty done 30 paise. Is this clear? This is clear to all of you? Perfect? Happy?
Shivaratri treat to all of you? How was your chief Shivaratri energy? Mesmerizing? இப்ப நீங்களே cross check பண்ணிக்கோங்க மார்க்கெட்ல. This is how you have to cross check your நான் 1% சொல்லி கொடுத்திருக்கேன். This is how you have to cross check the market with the percentage theory and 1 hour high and low. நான் அதான் சொன்னேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ரொம்ப என் ஸ்டூடெண்ட்ஸ் கெஞ்சி கேட்கறது தான் ஏன்பா முட்டை கொடுக்குறீங்க காலையில முதல்ல அரை மணி நேரத்துல போய் தெரிஞ்சும் தெரியாம எதுக்கு ட்ரேடா எடுத்து சலிக்கிறீங்க ஒன்னு டான்சைக்கிள் லேவர் இன்சைட் அவுட் சைட் ரேஞ்சஸ் மட்டும் வச்சு அப்ரோச் பண்ணி பழகுங்க அதுக்கப்புறம் தான் இவ்வளவு கிளாரிட்டி இருக்கு இல்லைங்க மார்க்கெட்ல அதுக்கப்புறம் என்னங்க வேணும் ஸ்டூடெண்ட் 7 டென்ஸ்ல இருக்கு என்ன கிளாஸே முடியல அதுக்குள்ள நிஃப்டி சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இன்ட்ராடே ரிவர்சல்ஸ் ஒர்க் ஆயி கிளாஸ கவனிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப நான் சொல்லி கொடுத்த சப்ஜெக்ட் மேட்டரே இல்ல உங்க முன்னாடி தானே நான் லைவ்ல தானே ஆன் பண்ணி வச்சிருக்கேன் உங்க முன்னாடி தானே ஸ்கைஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் நான் அந்த மைண்ட்ன்ற அந்த மங்கிய பார்த்துட்டே இருக்கேன் ஏய் இவ்வளவு கிளியரா எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கோம் பொட்டான்ஷியல் செக் பண்ணுங்க இப்ப நீங்க முடிவு பண்ணணும் என்ன முடிவு பண்ணணும் ஆஸ் எ ட்ரேடரா இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 நம்பர் ட்ரைனிங் டெய்லியும் கொடுக்குற பட்சத்துல அந்த நம்பர் சுத்தி மார்க்கெட் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்சஸ் என்ன அந்த நம்பர் சுத்தி மார்க்கெட் கொடுக்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட கொஸ்டின் 48,429ல ஒர்க் பண்ண விரும்புவீங்களா 48,429ல ஒர்க் பண்ண விரும்புவீங்களா நான் கேக்குற क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணுங்க will மார்க்கெட்ல 48,429 நம்பரை வர்க் பண்ண விரும்புவீங்களா கேள்வி அதான் 420 ஏன் நோ concentrate three levels னு நான் क्वेश्चन கேட்டேனா what is your three levels today 48,729 and 48,425 வா சாமி உங்க மைண்ட் அப்படியே ஓரமா வச்சிருங்க நான் இந்த சாட்டை முதல்ல டிசேபிள் பண்ணிடுறேன் நான் கொடுக்க வந்ததை கொடுத்துறேன் நான் ஹார்ட்ஃபுல்லா நீ கொடுக்க வந்திருக்கேன் ஓகேங்களா நான் ஹார்ட்ஃபுல்லா நீங்க உங்களுக்கு நிறைய கொடுக்க வந்திருக்கேன் அதனால வாங்கிக்கோங்க வாங்கலைனாலும் பரவாயில்ல அப்புறமே வெரிஃபை பண்ணிக்கோங்க அந்த ரெக்கார்டிங்ஸ்ல அப்படியே பத்திரமா எனக்கு கொடுக்க வைங்க நான் ரிஜெக்ஷன் தான் ஒர்க் பண்ணுவேன் ரிவர்சல்ஸ் தான் ஒர்க் பண்ணுவேன் இதெல்லாம் உங்களோட மைண்ட் பேட்டர்ன் மாத்திக்கோங்க நான் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள் கான்சென்ட்ரேட் தீஸ் 3 levels which levels 48,420 48,729 these are the 3 levels அதுக்கப்புறம் அப்பர் லெவல் ஒன்று கொடுத்துருந்தேன் which is called as day hand நான் கொடுக்குறப்போ மார்க்கெட் எங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது 48,729 48,429 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது come on answer me properly நான் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருந்தது 48,429 and 48,729 levels இந்த ரெண்டு லெவல்ஸையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா போதும் this is right or not இப்ப நான் சொல்லி கொடுத்த அந்த பேட்டர்ன் படி நீங்களே கிராஸ் செக் பண்ணுங்க எது வேணும் வேணான்றது உங்களுக்கு கிளியரா தெரியும் ஒன்னு டிரான்சாக்ஷன்ஸ் பண்றப்போ 48,730ன்ற நம்பரை டிரான்சாக்ஷன்ஸ் பண்றேன் இல்ல அப்படின்னா 48,429 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண பாருங்க திஸ் இஸ் த क्वेश्चन 48,729 வரப்ப மார்க்கெட் இந்த டிமாண்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகி பிடி லோ ப்ரீவியஸ் டேவோட லோவை ரெஃபரன்ஸ் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் கிளியரா ரிஜெக்ட் ஆச்சு ரைட் ஆனா காலையில இந்த இடத்துல ஒர்க் பண்ணிருக்கோங்க இட்ஸ் வெரி குட் இப்ப மார்க்கெட் செல் ட்ரெண்ட்ல கிளியரா இருக்கு ரெண்டு செல்லிங்ல கிளியரா இருக்கு என்ன இருக்கு 48,729 லெவல்ஸ் சுத்தி கிளியரா இருக்கு மார்க்கெட் இப்போ
இதுக்கு இங்க இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா செக் பண்ணிக்கோங்க. பொட்டான்ஷியல் செக், ஒரு ரிவர்சல் எது வரைக்கும் பொட்டான்ஷியல்னு பாருங்கன்னு சொன்னேன். ஒரு ரிவர்சல் எது வரைக்கும் பொட்டான்ஷியல், இது வரைக்கும் இதுக்கு பொட்டான்ஷியல் இருக்கான்னு செக் பண்ணணும். Is it right or no? ஒரு ட்ரேடரா 1 hour லோல டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்து இங்க ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிட்டு இருப்பீங்க. அகைன் மார்க்கெட் ஸ்ட்ராங் ரிவர்சல்ஸ்னா 60 பைசா வரைக்கும் இங்க போகும். There is no confusion at all. இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் ஆஃப் செல்ல இருக்கிறதுனால எந்த பெஸ்ட் பிரைஸ ஒன் மோர் டைம் ரிஜெக்ஷன்ஸ்க்கு தேடணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளியர். ஒரு பர்சன்டேஜ் குள்ள சுத்தி ஒரு ட்ரேடரா ரெண்டே ரெண்டு நம்பர்ல எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் ரெடி ஆகி எந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல கிளியரா உங்க ப்ராஃபிட்ஸ் இருக்கோ அதுல பண்ணுங்க, இல்லைன்னா விடுங்க. This is clear to all of you. Again 48,700 levels is good price for one more trade. See, this is the one more time. இந்த இடத்துல நீங்க செஷன் என்ன சொல்லிருக்கேன்னு பார்ப்போம். வெரி சிம்பிள். உங்க ரிஜெக்ஷன் பொட்டான்ஷியல் செக்கையும் உங்க ரிவர்சல் பொட்டான்ஷியல் செக்கையும் மார்க்கெட்ல கிளியரா வச்சுக்கோங்க. கொடுத்திருக்கிற நம்பர்ல மட்டும் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுங்க. 48,429 429 டிரான்சாக்ஷன்ஸ் கிளியர் அவுட் பண்ண பாருங்க. அதே மாதிரி 48,729 அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கிளியர் பண்ண பாருங்க. This is happy to all of you. $48,429 அந்த 1 hour லோ இப்ப எது வரைக்கும் போகலாங்கிறதான் கேள்வி. எது வரைக்கும் போகலாம்? 48,730 வரைக்கும் போகலாம். ஆஸ் அ ட்ரேடரா என்னால எங்க உட்கார முடியுது பாத்துக்கோங்க. நீங்க உட்கார இடத்துல இருந்து 30 பைசா கிளியரா கிடைக்குதா, வெளியில ப்ராஃபிட்ஸ் எடுத்து வாங்க. அதுக்கு மேல இதை எதுவும் மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புற செக்லிஸ்ட். ஏன் சீஃப், நான் இப்ப இங்க எடுத்துட்டேன் சீஃப், இங்க இருந்து எனக்கு இப்ப இங்க போகுமா சீஃப்? அது நீங்க தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். நான் ஒரு பெஸ்ட் ட்ரேடரை இந்த இடத்துல கிரியேட் பண்றதுக்கும் 48,531 கூட ஓகே, 48,450 ஓகே, நான் ட்ரெண்ட கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறேன். நான் போய் 48,700 நியர்பை இருக்கிற லெவல்ல போய் ட்ரேட் எடுக்கணும், நாட் ஓகே. திஸ் இஸ் கிளியர். ட்ரேடரா நீங்க எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றீங்களோ அதை சரி பண்ணிக்கோங்க. Sir, this is clear to all of you. I give lot of insights today. It's just simple. நீங்க தயவுசெய்து ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா திரும்ப கூட ஹோம்ஒர்க் பண்ணுங்க. முதல்ல உங்களோட பர்சன்டேஜ் சைக்கிள் மேல உங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னா சத்தியமா நான் சொல்றேன் எதுவுமே புரியாது. You will not get any insights from it. If your homework was not very true and honest, if your mind was not ready to accept 4 trades per a week, then நான் சொல்ற எதுவும் உங்களுக்கு சூட் ஆகாது. Those people who is ready for the transactions of 4 per day, and those people who ready to do the homework first, this one percentage cycle. இப்ப நான் இந்த percentage homeworks பண்ணாம இருக்கவங்களுக்காக இன்னும் ஒரு உலக மார்க்கெட்டை சொல்லிடலாங்களா? ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு பேனிக் இருக்கு மார்க்கெட்ல. மேம் மார்க்கெட் பாரு ஃபாலோ ஆயிட்டே இருக்கு மேம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன ஆகுது? அது இன்வெஸ்டரா மார்க்கெட் கீழே வந்தா வந்துட்டு போக விடுங்க, கரெக்ஷன்ல இருக்கு மார்க்கெட், அவ்வளவுதான் விஷயம். ஆனா இது மாதிரி எப்பயுமே இருந்திருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப பாருங்க ஒரு இன்வெஸ்டர்ஸ் பேனிக் இப்ப என்ன தொடர்ந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம ட்ரேடிங் வியூல இருக்கிற டேட்டா வச்சு சொல்றேன். ட்ரேடிங் வியூ நான் வந்து ஸ்பாட் எடுத்துக்கிறேன். இதுல கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, நான் என்ன பண்றேன். இப்ப மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஃபால் இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்டரா இப்ப என்ன டெசிஷன் எடுக்கலாம்ங்கிறது சொல்றேன். This is clear to all of you. I'm giving lot of insights today as an investor trader, as a percentage activity எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும், உங்க ரிஜெக்ஷன் பொட்டன்ஷியல் செக், உங்க ரிவர்சல் பொட்டன்ஷியல் செக், how you have to approach the market on daily basis. This is clear to all of you. சார் ட்ரேடிங் வியூல பாத்தீங்கன்னா 1990ல இருந்து டேட்டா இருக்கு சார். 1990ல இருந்து டேட்டா பாருங்க, மார்க்கெட் கீழ எல்லாம் வருது, பட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுது. This is clear to all of you. சார் நான் பாக்குறது புரிஞ்சுட்டு இருக்கீங்களா? எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்களா? சோ மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருந்து இப்ப 20% வந்திருக்கு. சோ கரெக்ஷன் டைம்
கரெக்ஷன் அப்போ நீங்க ஸ்டாக்ஸ் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் அக்யூமுலேட் பண்ணலாம். ஏன்னா எப்பயுமே மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ஸ்ல இருந்து வேகமா பவுன்ஸ் பேக்ல தான் இருந்துச்சு. 47% கரெக்ஷன் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துல. பட் இட் இஸ் பவுன்ஸ் பேக் வெரி பியூட்டிஃபுல்லி. லுக் அட் திஸ். 47% கரெக்ஷன் ஆன இடத்துல இப்ப 90% லாபம் இருக்கு. This is clear to all of you. ஸ்டாக் மார்க்கெட்னா இப்படிதான் விலை ஏறும் இறங்கும். சைக்காலஜிக்கலி இதுதான் லெவல்ஸ். குளோபல் இம்பாக்ட்ஸ் இருக்கு, ட்ரம்ப் இருக்காரு. ட்ரம்போட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் மெனி பீப்புள். பிகாஸ் இப்போ வந்து குளோபல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து விசா சரண்டர் பண்ண சொல்றாரு. சிட்டிசன்ஷிப் இல்லாதவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் மெனி பீப்புள் சரண்டர் தேர் விசா. ஸோ குளோபல் இம்பாக்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். எக்கனாமி இஸ் ஃபாலிங் டவுன் அகைன் அண்ட் அகைன். ஸோ இந்த மாதிரி மேஜர் இம்பாக்ட் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். கரெக்ஷன்ஸ் இருக்கும், மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும். அது ஒரு இன்வெஸ்டரா ஒரு கிளாரிட்டியும் ஒரு ட்ரேடரா ஒரு கிளாரிட்டியும் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆனா மொத்தத்துக்கு மார்க்கெட் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் தியரி தான் மெயின்டைன் பண்ணுது. இதுதான் நான் கொடுக்க வந்த சயின்ஸ். திஸ் இஸ் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கலா இதுதான் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட். இந்த அக்செப்டன்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா பெரிய லெவல்ல உங்களால வின் பண்ண முடியும். அதாவது இவ்வளவுதான் இயங்க போற மார்க்கெட்டுக்கு அலட்டிக்காம ஜாலியா கால் மேல கால் போட்டு ட்ரேட் பண்ண முடியும். Shall I tell you for Nifty as well as Nifty down circle, A down circle, B guidance கொடுத்துட்டோம். Now you see the Bank Nifty. Hope you are got very good clarity. So I just pick the IT sector. அதே மாதிரி stocks மே சொல்லிடுறேன். Stocks was outstanding today. IT sector there is no confusions. We made clear transactions. I will show you. We pick the emphasis. cross check பண்ணி பாருங்க. அதே 1 hour low breakdown. 1 hour low breakdown of IT sector done 75 cents. ஓகேங்களா? மறுபடியும் பாருங்க ரெண்டு தடவை இந்த என்ட்ரி கிடைச்சிருக்கு மார்க்கெட்ல. 1 hour low breakdown of IT 1 time 75 cents. இந்த IT செக்டரோட பெர்சன்டேஜ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எந்த செக்டர் வேணா எடுத்துக்கோங்க. ஐடியோட பெர்சன்டேஜ் செக்னா இந்த செக்டர் அவுட்ஸ்டாண்டிங்கா போச்சுன்னா 3% போகும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த செக்டர் அவுட்ஸ்டாண்டிங்கா உடைச்சிருச்சு. 4% மூவ்மெண்ட், 4% மூவ்மெண்ட். இப்ப நான் சொன்ன ட்ரம்ப் நியூஸ், இந்த விசா எல்லாத்துக்குமே லிங்க் இருக்கு மார்க்கெட்ல. புரியுதுங்களா? சரண் மேம் கிளியரா இருக்குங்களா? நான் சொன்ன விஷயத்துல மட்டும் கிளியரா இருக்குங்களான்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் சொன்ன விஷயத்துல டவுட் கேட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். இல்லைன்னா this percentage, which means I mean that this percentage theory is applicable for any index, any sector. கை போய் ஒரு டேட்டா எடுத்து அந்த பெர்சன்டேஜ் அந்த செக்டர் எது வரைக்கும் போகலாம், எது வரைக்கும் பண்ணலாம்ன்ற கிளாரிட்டி வந்துட்டா போதுமா? சோ அப்படி பாக்குறப்போ மார்க்கெட் ஹஸ் டன் கிளியர் த 3%. இதெல்லாம் சம் ஆஃப் த செக்டர்ஸ். ஆயில் அண்ட் கேஸ் அதிகபட்சமா 4% போகும், 4% போகும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ் சாரி ஏங்க நான் சொல்றேன், யாருமே கரெக்ட் பண்ணவே இல்லை. ஐடி செக்டர் அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டிவிட்டி என்னங்க 4.7%, நாட் 3. சாரி எனக்கு கண்டு தெரியல. நான் வேற 2 நாளா சரியா தூங்கல. 3 தானே? யா 3. யா எஸ் guys. பாருங்க கண்ணே தெரியலனால நீங்களா பாருங்க கிளியரா ப்ராஃபிட் எடுத்து சரியா? ஏன்னா மைண்ட் தூங்கல, கிளியரா இருக்கு. So this is the thing. Hope you all understand very clear things. உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது இந்த பெர்சன்டேஜ் சைக்காலஜி தான். உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய your mind should get prepared for this percentage psychology and this if your psychology was very clear for this, if you are really very clear at your psychology, then you can easily take from the market. நான் இன்னைக்கு என்னோட டீம் சூப்பர் போஸ்டர் கூட கொடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. How many of them like this poster today? ரொம்ப கிளியரா ஒரு போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு this poster was very outstanding. Master your mind and gain. அது என்கிட்ட அந்த பேசி அந்த வார்த்தையெல்லாம் எடுத்துறாங்க. Master your mind and gain clarity on technicals. When discipline needs knowledge, the market is no choice but to reward you. This is the same. When the discipline, நல்லா புரிஞ்சுக்கோங்க, when discipline meets knowledge of discipline
ஆப்ஷன் இல்ல. இவங்க டிசிப்ளின் ட்ரேடர், நாலேஜபிள் ட்ரேடர். ஆமா, நான் ஐடி கீழ தான் வர போறேன் அப்படிங்கிறப்ப you have no choice to make profits only. Look at the perfect profits of IT today. Look at this. Look at this. So நிறைய இருக்கு. நான் ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லி தரணும். நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணணும். நான் கொடுத்த ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் நான் உங்களுக்காக இந்த லைவ் மென்டர்ஷிப்ல டைம்ஸ் ஆஃப் சில பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சூப்பர் செக்டர் எடுத்து வச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் அந்த செக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும்? இனி வர டேஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். சூப்பரா பண்ணலாம். எல்லாருமே நீங்க ப்ரொஃபஸ் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ல கிளியர் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்ப யாரையும் டிபெண்ட் பண்ணாம நீங்க பாட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு போயிட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணவே வேண்டாம். திஸ் இஸ் கிளியர். சோ இந்த ஹீரோ ஜீரோ ட்ரேட் செட்டப்ஸ் நான் எடுத்து வச்சிருந்ததை உங்களுக்கு கிளியராவே எடுத்து வச்சுட்டேன். So this is the understanding you should have in today's market. So இது recording queries இருந்தா கேளுங்க. So with this I want to end my live sessions today very soon. As I said I have some emergency work, so I have to leave office. See, this is something ஓகேங்களா? நிஃப்டி மட்டும் ஒரே ஒரு தடவை நான் சொல்லிட்டு இந்த செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன். So கவனிச்சுக்கோங்க. ஓகே, I just ask my students, sorry, என்னோட டீம் கிட்ட சொல்லி உங்களுக்கு டவுட் கிளியரிங் ஃபார்ம் வந்து நான் கொடுக்க சொல்றேன். அதுல உங்க டவுட் எல்லாம் நீங்க எனக்கு இதெல்லாம் என்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. நியாயமான டவுட்ஸ் நாங்க வேலிடேட் பண்றோம். டவுட்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணி அது ரெக்கார்டிங் செஷனா கொடுத்துறேன். திஸ் இஸ் கிளியர். டவுட் கிளியரிங் செஷன் ரெக்கார்டிங்ஸ் நான் உங்க மெம்பர்ஷிப் போர்ட்டல்ல போஸ்ட் பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா மை டியர் ஒன்ஸ்? எஸ், நிஃப்டி கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்துருக்கோம்? 1 hour ஹை அண்ட் லோவோட பெர்சன்டேஜ் கன்ஃபர்மேஷன். உங்க 1 hour ஹை அண்ட் லோவை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் திஸ் பெர்சன்ட்? உங்க 1 hour ஹை அண்ட் லோவை சுத்தி உங்க பெர்சன்டேஜ் சைக்கிள் ரிப்போர்ட்டுக்குள்ள கிளாரிட்டியா வச்சுக்கணும். உங்க 1 hour ஹை அண்ட் லோவை சுத்தி உங்க பெர்சன்டேஜ் சைக்கிள் ரிப்போர்ட்ல கிளாரிட்டியா வச்சுக்கணும். திஸ் இஸ் தி திங். நிஃப்டி டன் 88 பைசே. ஓகேங்களா? நிஃப்டியோட அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டிவிட்டி என்ன? மார்க்கெட் will trade up to 1% also. So அப்படிங்கிறப்போ மார்க்கெட் ஆல்ரெடி ரீச் 1.5. ஒருவேளை மார்க்கெட் இன்னைக்கு போனா 2% வரைக்குமே டைரக்ஷனலா போகும். திஸ் இஸ் மை டைரக்ஷனலி ஏதோ ஒரு ட்ரெண்டோ டெர்மினாலஜியோ இதுல வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2% நான் சொல்றது டைரக்ஷனலா மார்க்கெட் ஒன் சைடு மூவ்மெண்ட் இருக்கு. -1.2% அந்த மைனஸ்ன்ற 2% வரைக்கும் மார்க்கெட் வரலாம். +1.2% +2% வரைக்கும் போகும். This is the understanding you should have. அதனாலதான் ரெட் கேண்டில் கிரீன் கேண்டில் வச்சு மார்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். This is clear. ஏதோ உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு ஹோம்வொர்க் கொடுத்த மாதிரி இருக்கும். But that has lot of essence. ஏன் ரெட் கிரீன் பார்க்க சொன்னேன்னு தெரிஞ்சுதுங்களா? It has lot of core messages inside. Excuse me. கவனிக்கிறீங்களா? Alright. So market reach 1 hour low. When prices reach my 1 hour low, இப்போ as a trader எனக்கு என்ன decision வேணும்? என்னோட percentage theory club பண்ண தெரியணும். So market 1 hour low reach ஆயிடுச்சு. At the same time marketல weekly demand ஒரு confirmations இருக்கு. So reverse ஆகுதுன்னா ஒரு certain இந்த இடத்துக்கு மேல இப்ப பாருங்க, இப்ப weekly demand இதோட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துக்கு வரதுக்கு தான் ரிவர்ஸ் ஆக போகுது. கரெக்டா? அப்ப நீங்களே ஒரு சர்டன் ஏரியாவை வச்சுக்கோங்க. ஓகே, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனா இங்க இருந்து மறுபடியும் 22,441 வரைக்கும் போகும். சோ அதனால இந்த இடத்துல இருந்து நான் ரிவர்ஸ் ஆனா என்னுடைய கால் சைடு எடுத்து ஒர்க் பண்றேன். இப்ப மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட்ல கிளியரா இருக்கு. கிளாரிட்டி தான். The more and more you are very much aligned with the system, you will get
Very good clarity in all these things. நீங்க பேசணும் மார்க்கெட் கூட. So மார்க்கெட்டோட first 1 hour high and low was formed between 80%. Number 1 point. And market clearly reached 1 hour low. It done a breakdown. It also reached up to 60%. இப்போ மார்க்கெட்ல certain range bounds கூட மார்க்கெட். This is clear. இப்போ அடுத்த clarity இதுல என்ன கொண்டு வரானா நாளைக்கும் சேர்த்து கொண்டு வரும். How much this weekly demand is potential now? Clear? How much this weekly demand is potential now? The weekly demand characteristics என்ன 2 to 3%. இப்போ என்ன பண்ணலாம்னா 2% வரைக்கும் ரெஃபரன்ஸ் எடுத்து வைக்கலாம். எப்பயுமே உங்க எக்ஸ்பெக்டேஷன் 30 பைசைக்கு மேல மார்க்கெட்ல வச்சுக்காது. டே ட்ரேடரா சொல்றேன். பொசிஷனல் ட்ரேடிங்க்கெல்லாம் இந்த நான் எதுவுமே சஜஸ்ட் பண்ணுவேன். If you people are doing a positional trader, then definitely I will not give any ideas on it because I'm not a positional trader. So நான் positional trader கிடையாது, அதனால அதுல நான் instructions கொடுக்க முடியாது. This is clear. cross check பண்ணிக்கோங்க. ஒரு ரிவர்சல் ரிஜெக்ஷன் பொட்டான்ஷியல் செக் என்ன தெரியுமா? ஒரு பெஸ்ட் ரிவர்சல் பெஸ்ட் ரிஜெக்ஷன் 60 பைசே, அதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வெரி சிம்பிள். அப் டு 60 பைசே. தி அவுட்ஸ்டாண்டிங் 1.5 கூட போகும். பட் அவுட்ஸ்டாண்டிங்கிறது ரேர் அக்கேஷன்ஸ், அதுதான் நான் சொல்ல வரேன். You want to be expert in rare occasion or you want to be expert in regular occasions? My next final question to all of you. Rare occasionல expert ஆகணும் விரும்புறீங்களா இல்ல regular occasionsல expert ஆகணும் விரும்புறீங்களா? Regular because it is a regular income. எதிர்பார்ப்புகளை சுருக்குங்க. பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸ் மேல கண்ணு கொண்டு போகாம ரெகுலரா நடக்கிற மூவ்மெண்ட்ஸ் மேல உங்க கவனத்தை செலுத்துங்க. இதுதான் இன்னைக்கு செஷனோட கிளாரிட்டி. பெரிய பெரிய லெவல்ஸ் மேல நான் கான்சென்ட்ரேஷன்ஸ் வேணாம். ரெகுலரா என்ன மார்க்கெட் நடக்குதோ அது மேல கிளாரிட்டி கொண்டு வாங்க. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன் பாத்தீங்களா? வீக்கெண்ட் ஹோம்வொர்க். உங்க 1 hour ஹை அண்ட் லோ எப்பதான் 1% நடந்த உங்க 1 hour ஹை அண்ட் லோவோட ஒரு 20 ட்ரேட் செட்டப்ஸ் எடுத்து ரிஜெக்ஷன் ரிவர்சல் பொட்டன்ஷியல் செக் பண்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டுடே இட் இஸ் 1 hour ஹை அண்ட் லோ 1% நடந்திருக்கா? So இதுல உங்களோட ரிஜெக்ஷன் அண்ட் ரிவர்சல்ஸோட பொட்டன்ஷியல் செக் பண்ணுங்க. This is clear. This is my homework to you. Okay. Okay, my dear ones. As I said, I have some emergency work. One, please say again. Homework கேட்டீங்களா? Homework வந்து very simple. Just மார்க்கெட்டோட 1 hour high and low. உங்க 1 hour high and low கடந்த நாட்கள்ல ஜான்வரி பிப்ரவரியில 1% நடந்த ஒரு 1 hour high and low எடுத்து அன்னைக்கு நடந்த ரிஜெக்ஷன் ரிவர்சல்ஸ் செக் பண்ணுங்க. அப்படின்னா சீஃப் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் 1% தாண்டி மார்க்கெட் போனதை விட 1% கூட ரிஜெக்ஷன் ரிவர்சல்ஸ் நடந்த இடங்கள் ஜாஸ்தி. மேக்ஸிமம் கவுண்ட்ஸ் நீங்களே இருக்கும், கிராஸ் செக் பண்ணி பாருங்க. 20 ட்ரேட் இருக்கு அப்படின்னா ரெகுலர் அக்கேஷன்ஸ் ரிஜெக்ஷன் ரிவர்சல்ஸ் ஒர்க் ஆகுது. 1 hour லோ பிரேக் டவுன் 1 hour லோ பிரேக் அவுட் வந்து ரேர் அக்கேஷன்ஸ் நடக்கும். clear? Be with one script. You just follow one script and stand with the right decision. If you are combining Nifty and Bank Nifty, it has different logic.
See, Nifty is moved by 17 sectors. Bank Nifty is moved by only 2 sectors. This is called as private bank and PSU bank. If you are clubbing the concept, if you have clubbed the scripts and got confused, definitely the confusions will happen. Bank Nifty reverse back as it is messes their percentage concepts. That's what I said now. Every script has different psychology of percentage. Each and every percentage, each and every sector is varies from their percentage 3. Look at this. Why you are clubbing Bank Nifty and Nifty here? இது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ். நிஃப்டி கீழே வந்தா பேங்க் நிஃப்டியும் கீழே வரும், பேங்க் நிஃப்டி கீழே வந்தா நிஃப்டியும் கீழே வரும். நோ, இட் இஸ் நாட் லைக் தட். ரெண்டுக்கும் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ரெண்டும் வெவ்வேறு நம்பர்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்படி உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கிளப் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் கிவ் a cross check list. No problem. You just handle only one script and got the complete clarity of the structure of the market. Be expertise with one script first, then go ahead with the more than 2 scripts at a time. Is this fine? If your favorite script is Nifty, do Nifty alone. I said I emergency work, guys, but you people ask me to explain. Okay. See, last okay, last 20 daysல உங்க மார்க்கெட் 1 hour high and lowல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, 1% பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னா அதை மார்க் பண்ணி வைக்க. ஃபர்ஸ்ட் எந்தெந்த நாள்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாருங்க. I'm talking about only 1 hour high and low and about 1%, not all the percentage. Please understand. Very rare occasions of panic. Here, okay, this is the day market almost it reaches its 1 hour high. Okay, reaches its 1 hour high and it is sustained above 1 hour high. பாருங்க, கரெக்டா சொல்றேன்னா எஸ் சரிங்களா? இந்த மாதிரி ஹோம்வொர்க் பண்ணுங்க, கிராஸ் செக் பண்ணுங்க. நீங்க சார்ட் எடுத்து போட்டு கிராஸ் செக், அந்த மாதிரி நாட்கள்ல உங்க ரிஜெக்ஷன் ரிவர்சல் பொட்டன்ஷியலை செக் பண்ணுங்கன்னு சொல்றேன். சோ இந்த டேல மார்க்கெட் 89 பைசே வந்துட்டு rejection was happens at 69 paise, which means 1 hour high and low of having 1% or 1.5% will not support for breakout and breakdown often. அந்த மாதிரி நாட்கள்ல நம்ம rejection reversals பியூட்டிஃபுல்லா ட்ரை பண்ணலாம். Rejection check, potential check. Now you look at your bank nifty now. Live ல கொடுத்த level. Cross check this today's. ஒரு சிக்னேச்சர் வந்துச்சு. சார் நான் லைவ் முடிக்க போறேன், ஒரு 2 minutes இருக்கு. How many of them made wonderful profits in reversal? அதே மாதிரி சொல்லிடுறேன், ஒரு டெசிஷன் எடுத்துட்டு கிளியரா ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ்க்கு உட்கார முடிஞ்சா ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா தயவு செய்து அட்டெம்ப்ட் பண்ணாது. I gave clear insights about the reversals today. 48,429 potential up to 48,728. Market reached 50 paise. Is this line trade? Is this line trade confirmation? இதுல உங்களுக்கு என்னென்ன கிளாரிட்டி கொடுத்தோம், எங்கெங்க உட்கார பழகணும் ட்ரேடரா, 48,430 or 48,540 or entry price.
So this is the clarity I gave at line. Undoubtedly line trade. So இந்த மாதிரி நிறைய trades இந்த homework இப்ப பண்ணீங்கன்னா நீங்களே பண்ண முடியும். ஓகேங்களா? Did you all enjoy the live session today? Clear? Great. Thank you. I never ever doubt my system. நான் என்னைக்குமே என் சிஸ்டமை டவுட் பண்ணது இல்ல, கொஸ்டின் கேட்டது இல்ல, என்னைக்குமே என் சிஸ்டம் என்னை கைவிட்டதும் இல்லை. பார்ப்போம். Okay, I said I want to give my Shivratri energy to all of you. So hope you all enjoy this reversal trade of Bank Nifty very much. So this is how you have to work on daily basis. இப்படி மார்க்கெட் இருந்தா ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா பேசாம உட்காருங்க. இவ்வளவுதான் விஷயம். வாரத்துக்கு இந்த மாதிரி 4 சிக்னல் கிடைச்சா போதும். Enough for the day. Is it potential reversal? Cross check the today's live session. Live sessionக்கு நான் இப்ப live sessionல reversal நடக்குமான்னு எடுத்து வரல. ஆனா மார்க்கெட்டோட 1% மேல எனக்கு கிளாரிட்டி ஜாஸ்தி. So that's why I asked my team to prepare. This live mentorship is not like previous. It's very outstanding live session. Yes, of course, it's my outstanding live session. Every day it is overcome my best of yesterday. Let's see what's best coming from Monday. But I'm not hoping for all I need. என்னைக்கு எனக்கு வந்து பெஸ்ட் லைவ் செஷன்ங்கிற அஷூரன்ஸ் கிடைக்கும்னா எப்ப என் ஸ்டூடெண்ட்ஸ் வார 4 லெவல்ல ப்ராஃபிட் பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு இருக்காங்களோ அன்னைக்கு எனக்கு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு இருக்கும். So I'm so excited to meet my that line students. அந்த மாதிரி லைன் ட்ரேட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பாக்குறப்போ உங்க சீஃப் கிட்ட இருந்து வர கிஃப்ட் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். I'm very happy to serve you more and more guys. So hope PD எல்லாமே உங்களுக்கு பெஸ்டா தான் இந்த லைவ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. Perform அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? So with this I end my live. Thanks so much.